guys, first time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்துருப்பீங்க, பார்த்து தான் உள்ளே வந்துருப்பீங்க. அது அந்த திங்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது என்ன திங்ஸ்னால் உங்களுக்கு வெளியவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இயரிங்கு செயின் இந்த மாதிரிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வளையல் அப்படின்லாம் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோல்டுனா பிடிக்காது. இந்த மாதிரி இப்படி பித்தாளில் போடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மை ஃபேவரட்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா, இந்த கமல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கமல் ஏன் பிடிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எல்லாருமே எல்லா பொண்ணுங்களுமே வருவாங்க. அப்போது இது ஒருத்தவங்க போட்டு போயிருந்தாங்க. அப்போது அதை பார்க்கும்போது நல்லா எப்படி ஜொலிச்சிச்சு, அப்படியே அனுப்பும்போது அழகா இருந்துச்சு. சரி நம்மளும் அதே மாதிரி வாங்கி போட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திருவிழாவுக்கு அதே மாதிரியே இது வாங்கிட்டேன். இதனால அது ரொம்ப பிடிக்கும். நல்லா நைட் டைம் போகிறதா சூப்பராக இருந்துச்சு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே திருவிழாவுக்கு தான் வாங்கினேன். அதுவும் இதுவும் தான் வாங்கினேன். இது வந்து சாரிக்கு மேட்சாக வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். அக்கா மாதிரியே நீங்களும் ஜுவல்ஸா, நீங்களும் அக்கா மாதிரியே நீங்களும் ஜிமிக்கி தான் விரும்புவீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு சாரிக்கு மேட்சிங்காக வாங்கினேன். அது எப்போனா ரொம்ப நாள் ஆச்சு முன்ன வாங்கினது. நான் எல்லாமே ஜிமிக்கில் தான் வாங்குவேன். ஆனால் மாடல் தான் இருக்கும். ஆனால் ஒரே மாடல் தான். மித்த மாதிரி ஜிமிக்கியை தவிர மித்த எதுவுமே நான் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். பட் எனக்கு ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு. அப்போது இந்த கம்மல் வந்து இயரிங் பாக்ஸ் வந்து தூக்கி எரிஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் உடஞ்சிருச்சு. அப்படி இருந்து இது அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதனால போடும்போது அதை அப்படியே எப்படி மேனேஜ் பண்ணி ஒட்டி வச்சு வச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த அதே மாதிரியே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வாங்கிட்டேன். இதுவும் அழகாக இருக்கும் இந்த கமலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமல் இது வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாப்பா பர்த்டே அப்போ ஒரு கவுன் மாதிரி போட்டிருந்தேன்ல, அந்த ட்ரெஸ்க்கு போட்டிருந்தேன். இதுவும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் வாங்கின கமல்ஸ் மட்டும்தான் இருக்குது. முன்னதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. நான் எதுவுமே வந்து நான் பத்திரமாவே வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் தொலைச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த கமல் இது வந்து மோஸ்ட்லி இப்போ நான் வீடியோ போகிறதுலேயே பாருங்களேன், இந்த கமல் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். மேட்சிங்காகவும் இருக்கும். ஒரு வந்து சோக்கர் போட்டிருப்பேன், அதுக்கு மேட்சிங்காக இது மட்டும்தான் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் முன்னாடி நான் வச்சிருந்தேன்னா இந்த வர வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கமல் ஆனால் மோஸ்ட்லி போட மாட்டேன், எப்பயாவது போடுவேன். அது வந்து ஞாபகமாக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கமல் வந்து எங்கள் அத்தை கொடுத்தாங்க. அவங்க இது போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் நானும் போடலை. சரி நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. சரி நல்லா இருந்தா இங்கே போடுவோம் நம்ம. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு செயினுக்கு மேட்சிங்காக கொடுத்துருந்தாங்க. இந்த கமலே எனக்கு பிடிக்கும், நான் போட்டிருக்கேன். என் வளகாப்புக்கு நான் செயின் வாங்கினேன்ல, அதுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். ஆனால் நான் போடல, வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் போட்டதே கிடையாது, நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. சரி போடுவோம், இருக்கு எல்லாமே இருக்கு, அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தலைச்சிருவேன், எல்லாத்தையுமே தலைச்சிருவேன். இந்த கமல் எங்கள் அத்தை தான் கொடுத்தாங்க. இதுவும் ஆனால் போட மாட்டேன், வச்சிருக்கேன். அப்படியே என்ன எதுவுமே போடவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் நெக்லஸ் வந்து கழுத்தை ஒட்டி இப்போ திருவிழாவுக்கு வாங்கினேன்ல, இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க வீடியோவில் கூட, அதுக்கு மேட்சிங்காக. ஆனால் இதுவும் இன்னும் நான் ஒன் டைம் கூட போடல. நெக்ஸ்ட் என்ன கமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமல் வந்து இந்த மயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஜிமிக்கி கீழே வந்திருக்குல, அதை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இது எப்போனா எனக்கும் கருவாவுக்கும் சண்டை போட்டிருக்கும் போது நான் இங்கே இருந்தேன். என் பர்த்டே எப்போ இங்கே எந்த ஊர்லேருந்து இதான் போட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து இது போட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இது வந்து சும்மா சிம்பிளாக தான். நான் மோஸ்ட்லி போடுற கம்மல்லையே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போடுறது வந்து இந்த பிளாக் கலர் தான். ரொம்ப பிளாக்கு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா பாசிமா இருக்கும். இது மாதிரி தான் நான் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும்போது போடுவேன், இல்லைன்னா சும்மா போடாம கூட இருப்பேன், சும்மா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கம்மல் ஏன் போறேன்னா, மித்த இடத்துக்கு போகும்போது பட்டன் வச்சு நம்ம அதை போட்டு போகணும். அது எங்கேயாவது தொலைஞ்சிரும். பட்டனே எனக்கு இல்லை பாதி கமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பட்டனே இருக்காது. இதுனா அப்படியே போட்டு போகலாம். அதனால இது எல்லாத்துலேயுமே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாவே சுடிக்கு இதை எடுத்து போட்டு போயிடுவேன். அது நல்லா இருக்கு, நல்லா நான் போட்டு போயிடுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும், பட்டன் எங்கேயாவது கீழே விழுவும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிமிக்கி பிடிக்குன்னா, அக்கா உங்களை மாதிரி தான் எனக்கு ஜிமிக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கமல் நல்லா இருக்கும். அப்புறம் நேற்று ஒரு வளையம் போட்டிருந்தானா, அதை பார்த்தோன்னே கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி இருந்துச்சு. உடனே சரி நீ இவ்வளோ நாள் ஜுவல்ஸ் இதாக வாங்கிட்டோம், ஜிமிக்கியாக வாங்கிட்டோம், இனி வந்து நம்ம வளையத்தில் மாறிடலாம்னு அப்படி ஒரு எண்ணம். பட் ஜிமிக்கி விடலாமா? இந்த பட்டர்ஃப்ளே நான் போகிறது மோஸ்ட்லி போகிறது இதுதான். அப்புறம் இது வந்து ஒரு செயினுக்கு மேட்சிங்காக கொடுத்தாங்க. எப்பெல்லாம் சாமி மாதிரி இருக்கு, எப்படிலாம் கமல்ஸ் வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சது கமல் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பூவாக நிறையா வச்சிருக்கேன். ஆனால் அம்புடைய தொலைச்சிருக்கேன். இது மாதிரி ரெட் கலர் கட்டினா ரெட்டு பிளாக் இப்படியே கலராக வச்சிருக்கேன். ஆனால் போட மாட்டேன், அவ்வளோத்தையும் தொலைச்சி விட்டுருவேன். இவ்வளோதான் என்கிட்ட இருக்க கம்மல், வேற இல்லை, இவ்வளோதான். அப்புறம் சின்ன கம்மலாக கிடக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த கம்மல் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பிடிச்சி எங்கள் அம்மா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இது எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம முன்ன காலத்துலலாம் எனக்குலாம் இப்படி நான் போட்டதில்லை, இல்லை நீங்கள் போட்டிருக்கலாம் கூட. இந்த மாதிரி ஒட்டுத்தோடு தான் பாருங்களேன், ஒட்டுத்தோடு தான் நான் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து போட்டது வந்து இப்படி ஒரு ஸ்டோன் வரும் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதை பார்த்தோன்னே நிஜமான கம்மல் மாதிரியே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்போ போட்டாலும் ஒரிஜினல் மாதிரி இருக்கவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். அழகாக இருந்துச்சு, அவ்வளோதான். மோஸ்ட்லி நான் இவ்வளோதான் கம்மல் வச்சுருக்கேன். அக்கா கிட்ட அவ்வளோவா இல்லை. இந்த வீடியோ, இந்த இயரிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்காலோட ட்ரெஸ் கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 1 by 1 ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் அக்கா வந்து ரொம்ப பேசியிருந்தா கொஞ்சம் சாரி. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, டாட்டா, பை பை. உங்களுக்கு இயரிங் பிடிச்சிருக்கும் அப்படின்னா, எந்த இயரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.